رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழ் அனைத்தும் அகில உலகங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிகங்கள், தபா தாபிகங்கள், இன்னும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நல்லடியார்கள், குறிப்பாக இந்த கடமையான தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய அருளும் வளமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணித்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே நன்றி உணர்வை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான். ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் சூரத்துல் பக்ராவிலே 152வது வசனம், ஃபத்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதுகுருக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன், வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், எனக்கு மாறு செய்து நீங்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப நன்றி செலுத்துவது, அல்லாஹுக்கு நன்றி உணர்வோடு இருப்பது அல்லாஹ் அடிக்கடி குர்ஆனிலே வலியுறுத்துகின்றான். சொல்ல போனால் இந்த உலக வாழ்க்கை என்பதே இந்த மனிதர்களை அல்லாஹ் இரண்டு வகையாகத்தான் பிரிக்கிறான். மக்களை அல்லாஹ் அந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை என்று சொல்லிவிட்டு இந்த சோதனையில இருக்கக்கூடிய இரு சாரார்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். சூரத்து தஹர் என்ற அந்த சூறாவிலே, இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. சூரத்து தஹர் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா ஹதை, மனிதனுக்கு இரண்டு பாதையை காட்டுகிறோம், இரண்டு வகையான பாதையை நாம் காட்டுகிறோம். ஒரு நல்ல வழி, இன்னொன்று கெட்ட வழி. ஒரு மனிதன் நல்ல வழியை பின்பற்றி நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் நல்ல வழி, நேர் வழியை காட்டுகிறான். ஷைத்தான் இன்னொரு பக்கம் தவறான வழியை காட்டுகிறான். அப்ப இரண்டு வகையான வழிகள் இருக்கிறது. இந்த இரண்டு வழிகளிலே யார் நல்ல வழியை பின்பற்றி அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரும் இம்மா கஃபூரா. இந்த ரெண்டு வழிகள்ல, அதாவது நன்றியுள்ள மனிதனாக அவன் ஆகலாம் அல்லது நன்றி கெட்டவனாக ஆகலாம். மனிதர்கள் இந்த ரெண்டு தான். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் இரண்டு வகையாகத்தான் இருப்பார்கள். ஒன்று நன்றியுள்ள அடியார்களாக மனிதன் இருப்பான், அல்லது நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். இந்த ரெண்டுல எதை மனிதன் தேர்வு செய்கிறான்? தேர்வு செய்யக்கூடிய உரிமையை மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக மனிதன் இருக்கின்றானா, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளை பின்பற்றி, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேர்வழியை பின்பற்றி அல்லாஹை வணங்கி அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றி நன்றியுள்ள அடியானாக அவன் இருக்கின்றானா, அல்லது தவறான வழியை பின்பற்றி அல்லாஹை வணங்காமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து நன்றி கெட்ட மனிதனாக இந்த உலகத்திலே மனிதன் வாழுகின்றானா? நன்றி உடையவனா அல்லது நன்றி கெட்டவனா? இது சோதனை தான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இப்படி சொல்கின்றான். ஆக நன்றி உணர்வு என்பது இது அடிப்படை. நன்றி உணர்வு என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? 5 நேரம் தொழுதுட்டு இபாதத்துகள் செய்து விட்டால் இது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி என்று நாம் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, இதுவும் நன்றி உணர்வு தான், நன்றியினுடைய வெளிப்பாடு. நன்றி செலுத்துவதற்குண்டான வெளிப்பாடுகள் தான் இபாதத்துகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் தொழுதார்கள். கால் அவர்களுடைய பாதம் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க,
நீங்க இவ்வளவு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொன்னார்கள். அப்ப தொழுகை என்பது என்னது? அந்த நன்றியினுடைய வெளிப்பாடு. திக்ர் எல்லாம் அந்த குர்ஆன் வசனத்தை நான் சொன்னது போல ஃபத்குரூனி அதுகுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு இப்படி, அதாவது திக்ர் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினுடைய வெளிப்பாடுதான். இப்ப தொழுகை, திக்ர், நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அந்த மாதத்துல குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த மாதத்திலே நோன்பு வையுங்கள். அப்ப நோன்புங்கிறது அதுவும் நன்றியினுடைய வெளிப்பாடு. இப்ப அடுத்து ஆஷூரா நோன்பு வரும். ஆஷூரா நோன்பை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி யூதர்கள் எதுக்காக நோன்பு வச்சாங்க? அந்த எதிரிகளிடத்திலிருந்து, ஃபிரௌன் இடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த கூட்டத்தையும் காப்பாற்றிய நாள் அப்படிங்கிறதுனால அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக என்ன செஞ்சாங்க? நோன்பு வைத்தார்கள். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், மற்ற எல்லா இபாதத்துகளும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு உண்டான நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடு. இப்ப இது மட்டுமே நன்றி ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நன்றி உணர்வு அப்படிங்கிறது மனதால், செயலால், சொல்லால் 3 வகையாகவும் வெளிப்பட வேண்டும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்ப மனதால் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது? அல்லாஹ் தான் அனைத்தையும் நமக்கு தருகிறான் அப்படிங்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கணும். என்னுடைய முயற்சியினால் அல்லது என்னுடைய திறமையினால் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்கிற எண்ணம் இல்லாமல், இது அனைத்துமே அல்லாஹ் தந்தது, அவனுக்கு நன்றி உணர்வோடு நான் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹுடைய அருளை நாம் அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டுமே தவிர, அல்லாஹுடைய அந்த சோதனைகளை நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக நினைத்து அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறானே என்பதை நம்முடைய மனதாலும் யோசிக்க கூடாது, நாவாலும் நாம் சொல்லக்கூடாது. நாவாலும் மற்றவர்களுக்கு மத்தியிலே புலம்பி இருக்கக்கூடாது. மனதளவுல அல்லாஹ் எனக்கு ஹைரை தான் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு சிறந்த வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான், எனக்கு அருள் கொடையை தான் அல்லாஹ் அதிகமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத மனதாலே நினைக்கணும். அதே போல மற்ற நாவால் எப்படி சொல்றது? அல்லாஹ்வுக்கு நாவால் திக்ர் செய்து மற்ற வார்த்தைகள் மூலமா அல்ஹம்துலில்லாஹ், மற்ற அல்லாஹ்வுடைய போலக்கூடிய வார்த்தைகளை கொண்டும் நன்றி செலுத்தலாம். அதே போல மற்றவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய அருளை என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்லணும்? அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய அருளை, அருட்கொடையை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லணும். இப்ப அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை பற்றி நாம் மற்றவர்களிடத்திலே பேச வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ் நம்ம சோதித்தால் அந்த சோதனையை மற்றவங்க என்ன செய்யக்கூடாது? புலம்பிக் கொண்டு இருக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாம் மற்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். ஆனா நம்ம நடைமுறையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பற்றி நம்ம என்ன செய்யறது இல்ல, மற்ற மனிதர்களிடத்திலே பேசுவதில்லை. யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உள்ளத்துல இருந்து வரணும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை சிறந்த முறையில் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம்? வாயளவுல சொல்றோம், ஆனா புலம்ப ஆரம்பிச்சிடறோம். எங்க பாய் நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, வாழ்க்கை ரொம்ப, வியாபாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன செய்வோம்னா, நம்முடைய பலவீனங்களை, அல்லது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பலவீனம், பொருளாதார ரீதியாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம், இதை நம்ம மக்கள்கிட்ட அதிகமா வெளிப்படுத்தணும். அல்லாஹ் என்னை ரொம்ப சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இதெல்லாம் நன்றி கெட்டத்தனத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சில பேர் வைக்கிறது, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது, அவ்வளவு கஷ்டம். கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை நமக்கு நெருக்கமான மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் மற்றவர்கள் எல்லோரிடத்திலும் அதை வெளிப்படுத்தக் கூடாது. அது நன்றி கெட்டத்தனத்தினுடைய ஒரு அடையாளம். ஒரு தந்தை இருக்கிறார், அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறார், கஷ்டப்படுகிறார். ஆனா வருமான குறைவுதான். கஷ்டப்படாமல் இல்லை, கஷ்டப்படுறாரு, உழைக்கிறார், ஆனால் வருமானம் குறைவு. அந்த குறைந்த வருமானத்திலே என்ன செய்ய வேண்டுமோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து ஒழுக்கமாக அவர்களை ஈமானோடு வளர்க்கிறார். இப்ப அந்த மகன் யாராவது தன்னுடைய நண்பர்கிட்ட, எங்க வீட்டுல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னா, அந்த தந்தை அதை கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவார்? யோசிச்சு பாருங்க. அவர் ஊதாரித்தனமா இருந்தா பரவாயில்ல, அவர் உழைக்கிறார்,
அவர் பொருளாதாரத்தை சேர்க்கிறாரு, அவரால் இயன்றதை என்ன செய்யறாரு. ஆனா மற்றவர்களிடத்துல எங்க வீட்டுல அவ்வளோ கஷ்டம், இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில தான் நான் இப்படி வளர்க்கிறேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அது இல்லை, இப்படி எல்லாம் இன்னொரு நண்பரிடத்துல புலம்புவதை அவருடைய தந்தை கேட்டால் எவ்வளவு வருத்தப்படுவார். அதே மகன் தனது சக நண்பரிடத்துல எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், குறைந்த வருமானமா இருந்தாலும் எங்களை நல்லபடியாக வளர்க்கிறார், ஈமானோடு எங்களை வளர்த்திருக்கிறார், எங்களை நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் இருப்பதை கொண்டு எங்களுக்கு போதுமான வசதிகளை செய்து தருகிறார் பெருமையாக சொன்னால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒரு மனிதனுக்கு இப்படி இருந்தால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடை ஏராளம். நம்ம நினைக்கிறோம் வெறும் செல்வத்தை மட்டும் பார்க்கிறோம், பொருளாதாரத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத் என்பது அது என்ன செய்ய முடியாது, எண்ணி விடவே முடியாது. நல்ல கைகால் இருக்கு, நல்ல ஆரோக்கியம் இருக்கு, இது எவ்வளவு பெரிய செல்வம். ஒரு கையை வெட்டி கொடுத்தவங்க 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு யாராவது சொன்னா நம்ம கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த 1 கோடியை விட என்னுடைய ஒரு கை சிறந்தது. அதே மாதிரிதான் நம்முடைய உடலுடைய எல்லா உறுப்புகளும், நம்முடைய கிட்னியா இருக்கட்டும், நம்முடைய இதயமாக இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியமான உடல் என்பதை ஒரு மிகப்பெரிய நியாமத் என்பதை நாம் பல பேர் புரியாமலே இருக்கிறோம். வெறும் செல்வம் இல்லை என்பதற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 100வது சூரா ஆதியாத், அந்த சூறாவை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த 100வது சூறாவிலே குதிரையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். வரிசையா முதல் 5 வசனங்கள் குதிரை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அந்த குதிரையுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். குதிரை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத, வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கதஹன் ஃபல் முகைராத்தி சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நக்அன் ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. குதிரை என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சொல்றான். வல் ஆதியாத்தி லபஹா, அதாவது மூச்சிறைக்க அந்த வேகமாக ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. எப்படி ஓடும் குதிரை? குதிரை என்ன செய்யும்? வேகமா ஓடும், அந்த மூச்சிறைக்க ஓடும். தன்னுடைய எஜமான் கொடுக்கக்கூடிய கொஞ்சோண்டு உணவை அது சாப்பிட்டுட்டு என்ன செய்யும்? இந்த குதிரை அல்லாஹ் குர்ஆன்ல பல சத்தியங்கள் செய்யறான், நிறைய பொருட்களை கொண்டு சத்தியம் செய்கிறான். அந்த சத்தியம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுல ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆதியாத் சூறாவுல நீங்க பாருங்க, குதிரையினுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். குதிரைங்கிற அந்த மிருகம் ரொம்ப ஆச்சரியமான மிருகம். நன்றி உணர்வுக்கு மிக சிறந்த ஒரு மிருகம்னா அது குதிரை தான். பெரும்பாலும் நாயின்னு சொல்லுவாங்க, ஆனா நாய்கள் கூட சில நேரங்கள்ல தன்னுடைய நன்றி கெட்டத்தனத்தை வெளிப்படுத்தும் எஜமானுக்கு சில நேரங்கள்ல. ஆனால் குதிரை அப்படி இல்லை. குதிரையினுடைய அந்த விஷயங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்றான், மூச்சிறைக்க ஓடும், கொஞ்சோண்டு உணவு, ஆடு மாடுகள் மாதிரி நிறைய மேயாது. நீங்க பாத்துருக்கீங்களா? குதிரை கொஞ்சம் தான் சாப்பிடும், ஆனா என்ன செய்யும்? அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வாயிலே கட்டி விட்டுருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும், ஓய்வே இல்லாம ஓடும். குதிரை ரெஸ்ட் எடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? படுத்து ஆடு மாடு மாதிரி கீழே படுத்து ரொம்ப நேரம் தூங்குறத பார்க்கவே முடியாது. வெறும் 4 மணி நேரம் அதை நின்றுகிட்டே கூட தூங்கிரும். நின்று கொண்டே தூங்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிரினம் குதிரை. வேற எந்த ஜீவராசிகளும் இவ்வளவு நேரம் தூங்க முடியாது. அவ்வளவு நேரம் நிக்கும், எவ்வளவு நேரம்னாலும் நிக்கும். ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனா கொஞ்ச நேரம் படுக்கும். அதுவும் 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் போதுமானது ஆழ்ந்த உறக்கத்துக்கு. மறுபடியும் எந்திரிச்சு என்ன செய்யும்? ஓட ஆரம்பிக்கும். அல்லாஹ் அந்த குதிரையை தான் சொல்லுகின்றான், மூச்சிறைக்க ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. அதே போல ஓடும்போது என்ன செய்யும்? ஸ்பீடா ஓடும்போது அதனுடைய கால்கள்ல இருந்து அந்த கால் குழம்பில இருந்து கல்ல பட்டு தெரிக்கும் போது அப்படியே நெருப்பு பொறி பறக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர். இன்னைக்கும் பவருக்கு அளவுகோல என்ன வச்சிருக்காங்க? ஹார்ஸ் பவர், ஹெச்பி. ஒரு மோட்டர் எத்தனை ஹெச்பி? 1 ஹெச்பியா 2 ஹெச்பியா கேக்குறோமா இல்லையா? குதிரை சக்தி. குதிரைக்கு தான் அந்த அளவுக்கு பவர் அதிகம். சோ அதே அளவுகோலா தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? குதிரை சக்தின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி நெருப்பு பொறி என்ன செய்யும்? தெரிக்க விடும். அப்படி ஓடும்போது எல்லாம் சொல்றான், அந்த நெருப்பு பொறி பறக்க தெரிக்க செய்பவற்றின் மீது சத்தியமாக. ஃபல் முகைராத்தி சுபஹா,
சுபஹ நேரத்துல, அந்த காலத்துல போர்க்களத்துக்கு போகணும்னா என்ன செய்வாங்க? காலையில தான் எழுந்திருப்போம். நைட் எல்லாம் போர் நடக்காது. இரவு நேரத்துல என்ன செய்யாது? எதுவும் தெரியாது இல்லையா? அதனால காலை விடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? போர்க்களத்துக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த எஜமான் காலையில இது பண்ண உடனே என்ன செய்யும்? கிளம்ப ஆரம்பிச்சிடும். கிளம்பி அது எவ்வளவு கஷ்டம்னாலும் அது என்ன செய்யும்? அந்த போர்க்களத்திற்கு நடுவுல போகும். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். முகைராத்தி சுபஹா, சுபஹ நேரத்தில் எழுந்து பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. அசர்ன பிஹி நக்அன், அந்த புழுதி, அதனால் ஏற்படக்கூடிய புழுதி எல்லாம் அது என்ன செய்யாது? மிரளாது. மற்ற உயிரினங்கள்லாம் புழுதிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன செஞ்சிடும்? மிரண்டுரும். குதிரை அப்படி கிடையாது. எவ்வளவு புழுதி எவ்வளவு இது இருந்தாலும் அது என்ன செய்யும்? ஓடும். அதுக்கடுத்து எல்லாம் சொல்றான், வசத்து நபிஹி ஜம்ஆ, இதான் ரொம்ப முக்கியமானது. அந்த குதிரைகள் போர்க்களத்துக்கு உள்ள விட்டா என்ன செய்யும்? போர்க்களத்துக்கு நடுவுல போகும். அவ்வளவு சண்டைகள் நடக்கும், அவ்வளவு வாளால வெட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, எதுக்கும் மிரளாது. தன்னுடைய எஜமான் உத்தரவிட்டால் அந்த போர்க்களத்துக்கு நடுவிலே சென்று என்ன செய்யும்? தன் எஜமானுக்காக வேண்டி போராடும். எதிரிகள் வெட்டினாலும் வீழ்த்தினாலும் கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் எஜமானுக்காக விசுவாசமாக தன்னுடைய உயிரையே கொடுக்கும். அதான் குதிரை. குதிரை இன்னும் நிறைய டீப்பா நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு நன்றி உணர்வு கொண்டது. அவன் கொடுக்கக்கூடிய அந்த அற்பமான உணவை சாப்பிட்டுட்டு என்ன செய்யும்? எவ்வளவு தூரம்னாலும் பயணிக்கும். போர்க்களத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிராணினா அது குதிரை தான். ஒட்டகம், யானை இதெல்லாம் இருந்தா கூட ஒட்டகம்லாம் பிரயாணத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த போர்க்களத்துக்கு ரொம்ப ரேர் தான், கம்மி தான். யானைகள் கூட அப்படிதான். யானைகள் கூட என்ன ஆகும் அப்படின்னா, போர்க்களத்துக்கு கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு யானையை டிஸ்டர்ப் பண்ணிட்டா தன்னுடைய ஆட்களை என்ன செஞ்சிடும்? காலி பண்ணிடும். யானைப்படையில் ரொம்ப அந்த மாதிரிலாம் வரலாற்றில் நடந்திருக்குது. இஸ்லாமிய வரலாற்றிலே சில அந்த பாரசீகர்கள் யானைப்படையோடு வரும்போது அந்த போர்க்களத்தினுடைய அந்த அந்த மோசமான நிலைமையில யானைகள் என்ன செஞ்சிடும்? பதற்றத்துல தன்னுடைய ஆட்களே காலி பண்ணிடும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனா குதிரை அப்படி கிடையாது. குதிரை தன்னுடைய எஜமானுக்காக கடைசி வரைக்கும் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். அதே போல தைரியமா என்ன செய்யும்? போர்க்களத்துக்குள்ளே நின்று போராடும். அதனாலதான் என்ன செய்வாங்க? முதல்ல குதிரையை தான் வீழ்த்துவாங்க. எதிரிகள் வாளால வெட்டுறதா இருந்தா குதிரையை காலை வெட்டுவாங்க. ஏன்னா குதிரையை வெட்டியாச்சுன்னா அது வீழ்ந்துருச்சுன்னா குதிரை மேல இருக்கக்கூடிய ஆள் கீழே வந்துருவான். ஈஸியா என்ன செஞ்சிட முடியும்? அடிச்சிட முடியும். இப்படி அல்லாஹ் குதிரையை பற்றி சொல்லிக்கிட்டே வந்து, குதிரை பேர் இல்லை, ஆனா குதிரையுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து அதன் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத். அல்லாஹ் இந்த குதிரையின் மீது 5 தன்மைகளையும் சொல்லி இந்த குதிரையின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றான், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். தன்னுடைய ரப்புக்கு, தன்னுடைய இறைவனுக்கு மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. குதிரை இப்ப அல்லாஹ் வந்து குதிரை மீது சத்தியம் செய்து மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அப்ப எந்த அளவுக்கு மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான்? இன்னும் வேறு வேறு வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நன்றி கெட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மிக சொற்பமானவர்கள் தான் நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ذلك லஷஹீத், இதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கிறான். இப்ப செல்வத்தை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆயிரும்? மனிதன் நன்றி கெட்டவனாக மாறிவிடுவான். செல்வம் தான் இந்த உலகத்திலே பெரிது என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்கள். ஏன்னா எல்லா அருள்கூடையும் அனுபவிக்கிறாங்க. சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து, குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து, அவன் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய அந்த அமைதி தன்மை, இது எல்லாமே அல்லாஹுடைய நிஅமத். எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அற்பமான செல்வம் குறைவாக இருக்கிறது என்பதற்காக அவன் நன்றி கெட்டத்தனமாக வார்த்தைகளை விடுகிறான், நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் வெறுக்கிற விஷயம். அந்த நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மனிதன் நிச்சயமாக நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹுடைய நிஅமத்தை மக்களுக்கு சொல்லணும்.
அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற சோதனையை மக்கள்கிட்ட என்ன செஞ்சிட கூடாது. வஹுஸ்னி இலல்லா, என்னுடைய கவலையும் என்னுடைய சஞ்சலத்தையும் என்னுடைய ரப்பிடத்தில் மட்டும் நான் முறையிடுகிறேன் சொன்னாங்களா இல்லையா? யூசுப் நபியை இழந்து தவித்த பொழுது அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அவருடைய மக்கள் கேட்பாங்க, இப்படி நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறீர்கள் போல அப்படின்னு சொன்ன போது, என்னுடைய கவலையும் சஞ்சலத்தை யார்கிட்டையும் நான் சொல்லி என்ன செய்யல, புலம்பவில்லையே, ரப்பிடத்திலே மட்டும்தான் நான் முறையிடுகின்றேன். அப்ப நம்முடைய சோதனைகளை, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை என்ன செய்யக்கூடாது, மக்களிடத்தில் சொல்லக்கூடாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்தை மக்களுக்கு நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை சிறந்த முறையில் வைத்திருக்கிறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நாம் மனதாலும் உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதில் நிறைய படிப்பினை இருக்கிறது. பனு இஸ்ரவேல்ல ஒரு 3 நபர்கள் இருந்தார்கள். 3 நண்பர்கள். யாரு 3 நண்பர்கள் அப்படின்னா, ஒருத்தர் தொழுநோயாளி, இன்னொருவர் வழுக்கை தலையுடையவர், இன்னொரு மனிதர் பார்வையற்றவர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்கணும்னு நினைக்கிறான். இந்த 3 பேர் நண்பர்கள். ஒருத்தர் குஷ்டரோகி, தொழுநோயாளி, இன்னொருவர் தலையில முடி இல்லாத வழுக்கை தலையுடையவர், இன்னொருத்தர் கண் பார்வை இல்லாதவர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான். ஒரு வானவரை அனுப்பி என்ன செய்யறான், சோதிக்கிறான். அந்த வானவர் மனித வடிவத்தில வந்து 3 பேர்கிட்டையும் வர்றாரு. முதல்ல யாரு, அந்த குஷ்டரோகி தொழுநோயாளி இடத்துல வந்து, உனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப விருப்பமானது எது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தொழுநோயாளி சொல்லுகின்றான், எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப விருப்பமானது நல்ல அழகான தோல் இருக்கணும், நல்ல நிறம், எந்த குறைபாடும் இல்லாத தோல், இதுதான் எனக்கு இந்த உலகத்திலே எனக்கு இப்ப தேவையானது. ஏன்னா மக்கள் என்னை பார்த்து என்ன செய்யறாங்க, அருவருப்பாக நினைக்கிறார்கள். இது கிடைச்சிட்டா இதுவே எனக்கு என்னது போதும் அப்படின்றார். உடனே அந்த வானவர் என்ன செய்கிறார், மனித வடிவத்தில் இருக்கிறவர் அவரை மசாஜ் செய்யறார், தடவுறார். அவரை தடவுன உடனே அல்லாஹ்வுடைய அருளால் அவருக்கு இருந்த அந்த தொழுநோய் நீங்கியது. அழகான தோலையும் என்ன செஞ்சாரு, நல்ல அழகான தோல் பெற்றுட்டாரு, அந்த நோயும் நீங்கிருச்சு. திருப்பி அந்த வானவர் கேட்கிறார், உங்களுக்கு பூமியில விருப்பமான செல்வம் எது? அந்த வானவர் சொல்கிறார், எனக்கு விருப்பமான செல்வம்னா ஒட்டகம் அப்படிங்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய அருளால ஒரு ஒட்டகத்தை அந்த மனிதர் என்ன செய்யறாரு, சினையுடைய ஒட்டகம், வயிற்றுல குட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு, அல்லாஹ் இந்த ஒட்டகத்திலே பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அடுத்ததாக அந்த வழுக்கை தலைவர் இடத்துல அந்த வானவர் வருகிறார். அவர்கிட்டையும் அதே மாதிரி கேட்கிறாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடித்தது என்னது? என் தலையில முடி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். மக்கள் என்ன எல்லாரும் என்ன செய்யறாங்க, என்னை பார்த்து வெறுக்கிறாங்க, ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குறாங்க. எனக்கு தலையில முடி கிடைச்சா அவருக்கு பாருங்க அதுல சந்தோஷம். தலையில முடி இருந்தால் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படி சொன்ன உடனே அதே மாதிரி வானவர் தடவுகிறார். அவருக்கு தலையில என்ன செய்யுது, நல்ல அழகான முடி கிடைக்குது. பிறகு அதே மாதிரி கேட்கிறாரு, உங்களுக்கு விருப்பமான செல்வம் எது? எனக்கு மாடு தான் ரொம்ப பிடிக்கும், மாடு கிடைச்சா போதும். உடனே ஒரு மாடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் சினையுடைய வயிற்றுல குட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு அவருக்கு என்ன செய்யறாங்க, இந்த வானவர் கொடுத்துட்டு துவா செய்யறாரு, அல்லாஹ் அவனுடைய இந்த செல்வத்தில பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போயிடறான். அடுத்தது யாரு, கண் பார்வை இல்லாத மனிதர். அவர்கிட்ட இதே கேள்வி கேட்கிறாரு, உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு பிடிச்சது நான் மக்களை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். கண் பார்வை எனக்கு கிடைச்சிட்டா அதுவே பெரிய நியாமத், எனக்கு அது கிடைச்சா போதுன்றாரு. அதே மாதிரி அந்த மனிதர் வானவர் அவரை தடவுகிறார், பார்வை கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய அருளால். பிறகு உனக்கு பிடிச்ச செல்வம் எது அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு ஆடு அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு ஆட்டை, ஒரு சினையுடைய குட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை கொடுத்துட்டு, அல்லாஹ் இந்த செல்வத்துல உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு போறாங்க. சில காலங்கள் ஆகுது. அந்த 3 பேருக்கும் நல்ல பெரிய அளவுல என்ன செய்ய, பெரிய பணக்காரர் ஆகிறாங்க. அந்த ஒட்டகம் கொடுக்கப்பட்டவர் என்ன செய்யறாரு, அந்த ஒரு ஒட்டகம் அப்படியே குட்டி போட்டு ஒரு பெரிய மந்தை, ஒரு ஓடை நிறைய என்ன செஞ்சிட்டாரு, மந்தையாக மாறிவிட்டது, பெரும் செல்வந்தர் ஆயிட்டார். அதே மாதிரி அந்த மாடு கிடைச்சது இல்லையா, வழுக்கை தலையாக இருந்தவர்,
அவருக்கும் என்ன செஞ்ச அந்த மாடுல பறக்கத்து ஏற்பட்டது. பெரிய ஒரு ஓடை நிறைய மாடுகள் பெருகியது. பெரிய செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பிச்சாரு. அதே மாதிரிதான் இந்த கண் பார்வை இல்லாதவருக்கும் ஆட்டுல பறக்கத்து ஏற்பட்டது. பெரிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரராக இருந்து என்ன செய்றாங்க, பெரிய பணம் 3 பேருமே என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய செல்வந்தர்களாக ஆகிவிட்டாங்க. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான் பாருங்க. அதே மனிதரை, அதே வானவரை திருப்பியும் மனித வடிவத்திலே அனுப்பி ஒவ்வொருத்தையும் போய் என்ன செய்யறாரு, கேட்கிறார். முதல்ல என்ன செய்யறாங்க, அந்த தொழுநோயாளியா இருந்து ஷிஃபா கிடைச்சு பெரிய செல்வந்தரானார் இல்லையா, அவர்கிட்ட போய் அந்த வானவர் என்ன செய்யறாரு, தன்னை ஒரு பயணி மாதிரி காட்டுகிறார். நான் ஒரு வழிபோக்கன், பயணத்துல இருக்கிறேன், என் கையில இருந்து எல்லாமே தீர்ந்துருச்சு, எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு செல்வமும் இல்லை, எதுவுமே என் கையில இல்லை, அல்லாஹும் பிறகு நீங்களும் உங்களை தவிர இப்போதைக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, அதனால ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அந்த மனிதர் என்ன சொல்றாரு பாருங்க, அவரும் ஏழையாக இருந்தவர், மற்றவர்கள் வெறுக்கின்ற நிலையில் இருந்தவர், இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறார். சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவர் புறக்கணிக்கிறார். எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது அப்படின்றார். இவர் சொல்றார், வானவர், நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தொழுநோயாளியா ஏழையா இருந்தீங்களே, அவர் தானே நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, நான் பரம்பரையா பெரிய பணக்காரனா இருந்தவன், என்னை பார்த்து இப்படி சொல்றாரு, விரட்டி விடுறாரு. ரெண்டாவது அந்த வழுக்கை தலையாக இருந்தவர் அவர்கிட்ட வர்றாரு, அவர்கிட்ட இதே மாதிரி கேட்கிறாரு, நான் ஒரு வழிபோக்கன், என்கிட்ட எதுவுமே இல்லை, அல்லாஹும் நீங்களும் தவிர இப்ப உதவிக்கு யாருமே இல்லை, உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாரு. அவரும் இதே பதில் தான் சொல்றாரு, இதே மாதிரி அலட்சியம் செய்கிறார். அவர்கிட்ட இதே மாதிரி சொல்றாரு, அவரு, உங்களை ஏற்கனவே நான் பார்த்திருக்க மாதிரி இருக்குது, நீங்க இப்படித்தானே இருந்தீங்க, இல்ல நான் பரம்பரை என்னது பெரிய பணக்காரன், என்னுடைய திறமையினால என்னுடைய செல்வத்தை நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன், பெருக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக அந்த கண் தெரியாத மனிதரிடத்தில் வருகிறார், அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை ஏழையாக வைத்திருந்தான், கண் தெரியாதவராக இருந்தேன், அல்லாஹுடைய பெரும் அருளால் இன்றைக்கு நான் எனக்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு, இவ்வளவு பெரிய செல்வமும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செஞ்சுக்கங்க, நீங்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த வானவர் சொல்லுகின்றார், இது அல்லாஹ்வுடைய சோதனை, உங்களுடைய நண்பர்கள் 2 பேரையும் அல்லாஹ் அவருடைய நன்றி கெட்டத்தனம் காரணமாக என்ன செய்யறாங்க, அதிருப்தி அடைந்தான், உங்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான், உங்களுடைய இந்த செல்வம், அவங்க 2 பேருடைய செல்வத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான், அழித்து விடுவான், உங்களுக்கு இன்னும் அல்லாஹ் அருள் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் நமக்கு அருள் செய்தால் அது என்ன செய்யணும், மக்களிடத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னோம், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ், என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அருளை மக்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும், இது அல்லாஹ்வால் கிடைத்தது, அல்லாஹ் நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தான், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் விதமா சொல்லணும். நம்மளை பெருமைப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது, நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், என் திறமையினால உழைச்சி அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், இதை கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்ததுனால எனக்கு இப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி பழைய, அதாவது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைவு கூற வேண்டும், அதிலிருந்து கொடுப்பதுதான் நன்றி உணர்வு. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய படிப்பினை பாருங்க, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், வதுஹா வல்லைலி இதா சஜா அப்படிங்கிற அந்த சூராவை ஓதி பாருங்க, படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்யறாங்க, சில நாட்கள் வஹி வரலன்னொன்னே இவருக்கு பிடிச்சிருந்த ஷைத்தானை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் படுத்தும் விதமாக அந்த லுஹா சூராவை இறக்கி, வதுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஹக ரப்புக வமா கலா வல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இப்படி அல்லாஹ் வந்து அந்த வசனத்திலே என்ன செய்யறான், அல்லாஹ் உம்மை கைவிடவில்லை விட்டு விடவும் இல்லை அப்படின்னு ஆறுதல் படுத்தி விட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா, அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த வசனத்துல ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான், அல்லாஹ் உங்களை அனாதையாக கண்டு உங்களுக்கு உறவுகளை ஏற்படுத்தலையா,
அல்லாஹ் உம்மை அனாதையாக கண்டு பிறகு உங்களுக்கு புகலிடம் தரவில்லையா? ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? பிறக்கும் பொழுது தாய் தந்தை இல்லாம இருந்தாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் அவர்களுக்கு உறவுகள், அவருடைய பெரிய தந்தை அவ்வளவு பாசமிக்கவராக, தன்னுடைய பிள்ளைகளை விட நேசிக்கக்கூடியவராக ரசூலுல்லாஹ்வை வளர்த்தாங்க இல்லையா? அப்போ பாருங்க, அனாதையாக இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சோம்? புகலிடம், ஒரு அடைக்கலத்தை கொடுத்தோம். அதே போல உம்மை வழியற்றவராக கண்டு, உம்மை வழியற்றவராக, அதாவது வழி இல்லாம இருந்தாங்க இல்லையா? எது சரியான வழின்னு தெரியாமல் அந்த மக்காவிலே இருந்தார்கள். உங்களுக்கு நாம் வழிகாட்டினோம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், உம்மை தேவையுடையவராக கண்டு பிறகு தேவை இல்லாமல் ஆக்கினோம். 3 விஷயம் அல்லாஹ் சொல்றான். முதல்ல என்னது? அனாதையாக இருந்தீங்க, உங்களுக்கு நாம் என்ன செஞ்சோம்? புகலிடத்தை கொடுத்தோம். அதே போல வழியற்றவராக, திக்கற்றவர்களாக நின்றீர்கள், உங்களுக்கு சரியான வழி காட்டினோம். அதே போல நீங்கள் தேவையுடையவர்களாக இருந்தீர்கள். ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது உங்களுக்கு யாருமே இல்லை, தேவை இருந்தது. பிறகு அல்லாஹ் பொருளாதாரத்தையும் கொடுத்தான். தேவையில்லாத அந்த அந்த தேவையற்ற நிலை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கனி என்று சொல்லுவாங்க இல்லையா, போதும் என்கிற இந்த உள்ளம், அதை நம்ம கொடுத்தோம். இப்படி அல்லாஹ் நியமத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்றான்? அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், நீங்க அனாதையா இருந்து உங்களை அல்லாஹ் என்ன செஞ்ச? வழிகாட்டினான், புகலிடம் கொடுத்தான். அதே போல நீங்க என்ன செய்யாதீங்க? அனாதைகளை விரட்டாதீர்கள். அதே போல நீங்கள் தேவையுடையவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்கள் தேவை பூர்த்தி செய்தான் இல்லையா? அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுங்கன்னா, கேட்பவர்களை என்ன செய்யாதீங்க? யாசிப்பவர்களை விரட்டாதீர்கள். அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர்கள், யாசிப்பவர்களை விரட்டாதீர்கள். அதே மாதிரி கேட்கிறவங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் கொடுத்த நியமத்தை சொல்லி காட்டுகிறான். அதே போல உங்களுக்கு எப்படி அல்லாஹ் நியமத்தை கொடுத்தானோ அதே போல மற்றவங்கள்ட்ட நடந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்தை சொல்லி தருகிறான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்ன என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் எப்படி நியமத்தை கொடுத்தானோ, எந்த விஷயத்திலே நியமத்தை கொடுத்தானோ அதை கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? அதை பகிர வேண்டும். பொருளாதாரம் தந்திருந்தால் அந்த பொருளாதாரத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்ய வேண்டும். அறிவை தந்திருந்தால் அந்த அறிவை மற்றவர்களோடு என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அந்த அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி எந்த நியமத்துக்களாக இருந்தாலும் அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதில் தான் நன்றி உணர்வு என்பது இருக்கிறது. நமக்கு எந்த எல்லா விஷயத்திலையுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல உடல் இருக்குது, கண் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய நியமத். நன்றாக பார்வை இருக்கிறது, கண் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை பார்க்க கூடாது. இப்படித்தான் எல்லா உறுப்புகளும். இதுதான் நாம் செயல் ரீதியாக செய்யக்கூடிய நன்றி உணர்வு. நாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை அல்லாஹ் எப்படி பயன்படுத்த சொன்னானோ அப்படி பயன்படுத்தினால் நாம் நன்றி உள்ள மக்களாக இருப்போம். எதை விட்டும் அல்லாஹ் நம்மை தடுத்தானோ, எந்த நியமத்தை கொண்டு இந்த நியமத்துகளை இந்தந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்று கட்டளையிட்டானோ அதை பின்பற்றி அந்த நியமத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி தவறான முறையிலே பயன்படுத்தாமல் இருந்தால் இது அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி உணர்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய இயலாமையை அல்லது நம்முடைய குறைகளை அல்லது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சோதனைகளை எந்த காரணத்தை கொண்டும் மக்களிடத்திலே சொல்லி புலம்பிவிடக் கூடாது. அது நன்றி கெட்ட தன்மையினுடைய ஒரு அம்சம். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அதிகமாக புகழ்வது, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்வது என்பது இது நன்றி உணர்வின் வெளிப்பாடு. இந்த விஷயத்தை நாம் கவனமாக கையாள வேண்டும். நம்முடைய உள்ளத்தாலும் நாவாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தாலும் செயலாலும் நாவாலும் நன்றி கெட்டவர்களாக மாறிவிடக் கூடாது. நன்றி உள்ளவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது. நன்றி உள்ளவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி உள்ள அடியார்களாய் நம்மை ஆக்கி நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.